தமிழ்நாடு கேரளாவில் உள்ள கோகுலம் சிட்பண்ட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் ரூபாய் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எம்புரான் படத்தின் தயாரிப்பாளரும் கோபாலனுக்கு சொந்தமான கோகுலம் சிட்பண்ட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தனர். இதில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்த புகார் தொடர்பாக சோதனை நடத்தப்பட்ட நிலையில ரூபாய் 1.5 கோடி ரூபாயை பறிமுதல் செய்திருக்கின்றனர். இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கோடம்பாக்கத்தில் உள்ள கோடம்பாக்கம் அந்த அலுவலகத்தில் தயாரிப்பாளருக்கு சொந்தமான இடத்தில் இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. கோகுலம் டவர்ஸ் என்ற கட்டிடத்தில் கோகுலம் சிட் மற்றும் பைனான்ஸ் கோ பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிதி நிறுவனத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் முதலீடு செய்து உள்ளதாகவும் நிதி நிறுவனத்தின் உரிமையாளரும் சினிமா தயாரிப்பாளருமான கோகுலம் என்கின்ற கோபாலன் என்பவர் அண்மையில் L2 எம்புரான் என்ற திரைப்படத்தை எடுத்துள்ளார் என்பதும் இந்த நிலையில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக இந்த நிதி நிறுவனத்தின் மீது கடந்த 2017ஆம் ஆண்டே குற்றச்சாட்டு எழுந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அப்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சினிமா தயாரிப்பாளரான கோபாலுக்கு சொந்தமான கோகுலம் சிட்பண்ட் நிதி நிறுவனம் மற்றும் சினிமா தயாரிப்பு நிறுவனங்களை சோதனை நடத்தியிருந்தனர். இந்த சோதனையில் சட்டவிரோதமாக பணம் பரிமாற்றம் செய்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனியாக விசாரணை நடத்தியிருந்தனர். இதற்கிடையே குஜராத் கலவரத்தை மையமாக கொண்டு கோகுலம் சினிமா தயாரிப்பு நிறுவனம் பேன் இந்தியா திரைப்படமாக எடுத்துள்ளது. இந்த திரைப்படம் கேரள சினிமா துறையில் 100 கோடிக்கு மேல் அபார வசூலை குவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்து அமைப்புகளுக்கு எதிராக இந்த படத்தில் காட்சிகள் இருந்ததால் சங் பரிவார் அமைப்புகள் எம்புரான் படத்தை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர். அதே நேரம் முல்லை பெரியார் அணை தொடர்பாகவும் L2 எம்புரான் திரைப்படத்தில் சில காட்சிகள் வருகிறதாகவும் இந்த காட்சிக்கு தமிழகத்திலும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் சினிமா தயாரிப்பாளரும் கோகுலம் சிட்பண்ட் நிறுவனத்தின் அதிபருமான கோகுலம் கோபாலுக்கு சொந்தமான இடங்களில் நேற்றையிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டிருந்தது தெரிகிறது. குறிப்பாக தலைமை அலுவலகமான சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் சிட்பண்ட் நிதி நிறுவனத்தில் கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து வந்த 10 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தனர். நீலாங்கரையில் உள்ள வீட்டிலும் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து பத்திரங்கள், சினிமா தயாரிப்பு நிறுவனத்தின் வங்கி கணக்கு விவரங்கள் அனைத்தையும் அவர்கள் பறிமுதல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல கேரளாவிலும் உள்ள சினிமா தயாரிப்பு நிறுவனம் மற்றும் வீடுகளிலும் நேற்று நள்ளிரவு வரை தொடர்ந்து இந்த சோதனையானது நீடித்திருப்பதாகவும் இந்த சோதனை குறிப்பாக இப்போ தற்போது முடிவு கூட்டுறது என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல 1.5 கோடி ரூபாயும் அந்த கோபாலன் அவர்களுடைய வீட்டிலிருந்து பறிமுதல் செய்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.